பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். 1 கொரிந்தியர் 1:28 நாம் வாசிக்கும் பொழுது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். தேவன் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்களால் தள்ளிவிடப்பட்டவர்களை, மனிதர்கள் அற்பமாய் எண்ணின ஜனங்களை கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா சொந்த ஜனங்களாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். கழுவி பரிசுத்தப்படுத்தி என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தேவனால் கழுவப்பட்டு தேவனால் எல்லா பாவங்களையும் விட்டு மனம் திரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் மீது எந்த நேரத்திலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? குற்றம் காணக்கூடாது. ஹல்லேலூயா. குற்றப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இவங்க என்ன தவறு பண்ணாலும் நம்ம குற்றப்படுத்தக்கூடாதா அப்படின்னா, உண்மையாய் மனம் திரும்பினவர்கள் தவறு செய்ய மாட்டாங்க. உண்மையாகவே தேவனிடத்தில் மனம் திரும்பினவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பாங்களே தவிர, அவங்க எந்த காரியத்தை விட்டு தேவனிடத்தில் வந்தாங்களோ அந்த காரியத்தை அவர்கள் மறுபடியும் செய்ய மாட்டார்கள். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அதுதான் தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம். ஹல்லேலூயா. ஒரு பாவமும் செய்யாமல் தேவனுக்காக வைராக்கியமாய் மனம் திரும்பி வாழ்கிறவர்கள் மீது எந்த காரணத்தை கொண்டும் அற்பமாய் அவர்களை பார்க்கவே கூடாது. ஒரு காலத்தில் இந்த பாவத்தை செய்தவன் தானே, இந்த பாவத்தை செய்தவள் தானே அப்படி என்கிற இந்த பார்வை, அற்பமாய் எண்ணுகிற இந்த பார்வை எப்பொழுதும் அவர்கள் மேலே பார்க்கக்கூடாது. எண்ணத்தில் கூட வரவே கூடாது. ஹல்லேலூயா. அவர்கள் உண்மையாய் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுப்பார்கள் என்றால் தேவன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்தரங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும், ஆனால் இருதயத்தின் ஆழங்கள், இருதயத்தினுடைய ஒவ்வொரு துடிப்பு எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். மத்தேயு 18:10, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எச்சரிப்பாகவே இந்த வார்த்தையின் சத்தம் நம் செவிகளிலே துணிக்கிறது. ஹல்லேலூயா. யாரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாளில் என்னை பரிசுத்தப்படுத்தி, என்னை கழுவி சுத்திகரித்து, என்னை ரட்சித்த என்னை என் தேவன் பாதுகாக்கிறார் அப்படின்னா, மற்ற சக மனிதர்களையும் அவர் ரட்சிக்க அவருடைய கரம் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. யாரையும் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் என்ன பண்ணல? குறுகி போகவே இல்லை. ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும். ஆமென். அவர் தம்மது சித்தத்தின்படியே, ஹல்லேலூயா, தம்மது சித்தத்தின்படியே யாருக்கு அவர் பிள்ளையா, யார் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய ஊழியத்தை செய்வான், என்னுடைய துதியை இந்த ஜனங்க சொல்லுவாங்கன்னு கர்த்தர் வேறு பிரிக்கிறாரோ, தேவன் தெரிந்து கொள்கிறாரோ, அவர்கள் மீது நம் குற்றம் சொல்லக்கூடாதபடிக்கு தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த காரியத்துக்காக நம்ம ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு இருப்போம், ஆலயத்துக்கு போகிறவர்களாக இருப்போம், நம்ம மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருப்பேன், அந்த காரியத்திற்காக தேவனுடைய பாதப்படையில் நம்ம தாழ்த்துவோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் தேவனுக்கென்று கொடுப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.